உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேறியாலும் முருகேசன் என்றரசே வித்தாரமாக மயில் மீது ஏறி வரவேணும் என்றரசே அரியன்ற பொருளுக்கு நிகரேதும் கிடையாது அரியன்ற பொருளுக்கு நிகரேதும் கிடையாது அரியன்ற பொருளுக்கு நிகரேதும் கிடையாது அரியன்ற பொருளுக்கு நிகரேதும் கிடையாது ஹரிநமோ என்ற அன்னை சீராவில் வளைத்த எங்கள் ஐயாவே ஹரிராமச்சந்திரா ராவணனை போர் முடித்து இலங்கை 800 கால வழி அடித்து நொறுங்கி அன்னை சீதாலட்சுமியோடு அயோத்தி வந்த எங்கள் ஐயா ரகுராமா தானகையால் போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த தானகை போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த தானகை போர் முடித்து தவமுனிவர் வேள்வி காத்த ராமோதரா ரகுராமா ராம ராமா ராமோதரா ரகுராமா
வளைக்க முடியாவில்லையும் நீர் வளைத்து யாரும் வளைக்க முடியாவில்லையும் நீர் வளைத்து யாரும் வளைக்க முடியாவில்லையும் நீர் வளைத்து யாரும் வளைக்க முடியாவில்லையும் நீர் வளைத்து இறைவனம் புரிந்த ராமா ராம ராமா மனம் புரிந்த ராமா 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 ஐயா இறைவனம் புரிந்த ராமா ராம ராமா மனம் புரிந்த ராமா ராமா ஈரையை மனம் முடித்து சிறப்புடனே தங்கியிருந்து ஈரையை மனம் முடித்து சிறப்புடனே தங்கியிருந்து அயோத்திக்கு வந்த ராமா ராம ராமா அயோத்தி தலைவராக ஹரிராமாயிரம் வந்து ராமா அனைதிராவில் வளைத்து ஹரிராமாயிரம் பார்த்து அனைதிராவில் வளைத்து ஹரிராமாயிரம் பார்த்து அயோத்திக்கு வந்த ராமா ராம ராமா அயோத்தி தலைவராக அயோத்தி தலைவராக ஹரிராமாயிரம் வந்து ஹரியாசனோ அமர்ந்த ராமா அதாவது இந்த சிவன்விளை புதூர்மான நகரத்திலே என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரியன் தாய் இந்த முத்தாறு உச்சிமாகாளி மாரியம்மாள் பத்திரகாளி அடியலந்த ராமனுடைய ஆலயத்தில் இன்றைக்கு புதன்கிழமை மத்தியானம் நம்மளுக்கு பூஜை ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது அதையினால் தாய் இந்த முத்தாரம்மாள் பார்வதியாருடைய வேள்வியில் இருந்து அவதரித்து வேதனைகளை தீர்க்க வந்த என் வேதசக்தி முத்தாரம்மா எப்படி நிக்கா பாருங்க நாங்க ஆனால் என் தாயான முத்தாரம்மா அவதாரம் எடுத்து ஆதிவள்ளி கைவேற்றி போக வேண்டும் என்று அட்டகாலி 8 பேர்களும் அவர்களை அலங்காரம் செய்து யாரையா அழகு பார்வதியால் என் தங்கையாகப்பட்ட இந்த முத்தாறு பேத்தி அம்மை என்று சொல்லப்பட்ட 64 அம்மன்மார்களையும் அலங்காரம் செய்து ஆதிவள்ளி கைலாசத்திலே வந்து அழைத்துக் கொண்டு நிறுத்தி இருக்க ஆட்டார் பகவான் அம்மா பார்வதி ஏற்கனவே இந்த கைலாசத்திலே இத்தனை கன்னி பெண்களுக்கு இடம் என்பது கிடையாது நீ இவர்களை ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வந்தது ஒரு விவரம் என்னம்மா என்ன என்று ஆண்டவன் பகவான் அந்த ஆதிபரா சக்தி இடத்திலே கேட்க ஆதிபரா சக்தி சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் ஆண்டவா பகவானே உங்களுக்கு தெரியாத மாயம் என்பது இந்த உலகத்துல உண்டாகியா உண்டானா கிடையாது இந்த ஆதிவள்ளி கைலாசத்துல நீ எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லி இருக்கீங்க என்ன சொல்லி இருக்கீங்க பார்வதி அம்மா இந்த உலகத்திலே நான் தான் அம்மா நான் தான் அம்மா ஆகாயமோ நான் தான் அம்மா அழகு பூவியதோ நான் தான் அம்மா
கந்திரனோடாண்டானம்மா ஞானசைத்தால் அசையும் இந்த அகிலம் என்று சொன்னீர்களே ஆண்டவனே பகவானே முத்தார அழைத்ததோடு இந்த முத்தார அழைத்ததோடு இவரோ உங்களுக்கு அரியணையும் பகவானே பகவானே எப்ப பார்த்தாலும் தூணுனான்தான் துரும்புனான்தான் ஆகாயமுனான்தான் சூரியனுனான்தான் சந்திரனுனான்தான் பூமியுனான்தான் மழையும் நான்தான் காற்றுனான்தான் வெயிலுனான்தான் எல்லாமே நான் சொல்லுவீங்களே பகவானே நான் அசைந்தால் அசையும் இந்த உலகமெல்லாம் என்று சொன்ன ஆதி கரை கண்ட ஈஸ்வரரே உங்களுக்கு தெரியவில்லையா என்ன பார்வதி நான் இந்த 64 அம்மன்மார்களோடு என் ஆதிசக்திக்கு அடுத்த அவதாரத்திலே இருக்கக்கூடிய என் அழகு தங்கை முத்தாரை ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வந்த விவரம் உங்களுக்கு தெரியவில்லையா என்று ஆண்டவன் பகவானிடத்திலே அம்மை பார்வதியால் கேட்க பார்த்தால் பார்வதி உங்களுக்கு தெரியும்லாம் நினைச்சேன் ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களே பார்வதி யார் வாயிலிருந்து எப்படி இதை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் அறியாத மாயம் ஒன்று இல்லையம்மா நீ என்ன நினைச்சு அழைத்து வந்தாய் என்று என்னிடத்துல காரணத்தை சொல்லு என்று ஆண்டவன் பகவான் என் ஆதிபரா சக்தி இடத்திலே கேட்க பார்த்தால் ஆதிபரா சக்தியின் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி என் உலகளந்தன் தங்கை என் தாய் பார்வதியால் ஆண்டவன் பகவானை பார்த்து சொல்லுகின்றார் ஆண்டவனே பகவானே நான் இந்த முத்தார கைலாசம் அழைத்து வந்த காரணம் என்ன தெரியுமா முன்னே ஒரு காலத்திலே நந்தி பகவான் முப்புராதியர்கள் 3 பேர்களையும் யாரையெல்லாம் நீலன் குமுதன் ஆதித்தன் என்று சொல்லப்பட்ட முப்பராதியர்கள் 3 பேர்களையும் ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வந்தார் ஆதரிக்க யாரும் இல்லை என்று அழைத்து வந்த நேரத்திலே தேவர்கள் அனைவர்களும் சேர்ந்து ஐயா அந்த சேர் எடுத்துக்காமோ நீங்க உடைச்சா உங்க வரிப்படத்துல இருக்கும் ஆனால் சொல்லுகின்றார் நந்தி பகவான் தாயில்லாத குழந்தைகளை கைலாசம் அழைத்து வர தேவர்கள் அனைவர்களும் என்ன இருந்தாலும் இவன் அரக்கியர்கள் பெற்ற குழந்தைதானே அசுரர்களுக்கும் நாமளுக்கும் ஆகாதென்று குழந்தைய கைலாசத்துக்குள்ள விடாம திருப்பி விரட்டி அடிச்சிட்டாங்க நந்தி பகவான் அத்துவான கானகத்தில அழகு குழந்தைகள் 3 பேர்களையும் வில்லுமரத்து அடியில விட்டு வந்திருக்கிறார் இந்த முப்பராதியர்கள் 3 பேர்களுக்கும் தாய்க்கு தாழைக்கு வந்தேன் குழந்தைகளுக்கு அன்னையாக தாரையோ அழைத்து வந்தேன் பிள்ளைகளுக்கு அம்மாவாய பெரிய முத்தார அழைத்து வந்தேன் மகளைகளுக்கு அழைத்து வந்தேன் கேட்டீங்கல்ல அந்த முப்புராதியர்கள் 3 பேர்களுக்கும்
தேவர்களுக்கும் நீலன் குபர்தன் ஆதித்தன் என்று சொல்லப்பட்ட அழகு முப்புராதியர்கள் 3 பேர்களுக்கும் தாயாக தங்கை இந்த முத்தார அழைத்து வந்தேன் அந்த அழகு குழந்தைகளுக்கு அம்மாவாக என் அழகு முத்தார அழைத்து வந்தேன் என் மதலைகளுக்கு மாதாவாக இந்த மாய முத்தாரணவாணிக்கு கைலாசம் அழைத்து வந்தேன் என்று ஆண்டவன் பகவானிடத்திலே ஆதிபரா சக்தி சொன்னவுடனே பார்த்தார் பகவான் பார்வதி பரவாயில்லையே நீயும் சரியா தான் வேலை பார்த்திருக்க ஆமா என்று ஆண்டவன் பகவான் சொன்னவுடனே சரி என்ன எம்மா முத்தாரு முன்னாடி 64 பேர் நிக்காங்க உனக்கு ஒரு வேலை இருக்கு என்ன தெரியுமா என்ன அத்துவான கானகத்திலே உப்புரம் தன்னதிலே உப்புராதியர்கள் 3 பேர்களும் அம்மா இல்லாமல் அனாதையாக நின்று கொண்டிருக்கிறார் அவர்கள் 3 பேர்களுக்கும் தாயாக நீ போக வேண்டும் என்று சொல்ல அப்ப பார்த்தால் என் தாய் முத்தாரம்மா ஆமா பகவானே நான் மாட்டேன் என்று மறுக்கல போக மாட்டேன்னு சொல்லல ஆமா ஆனால் நான் இந்த ஆதிவள்ளி கைலாசத்தை விட்டு பூலோகம் போய் அந்த முப்புராதியர்களுக்கு தாயாக வாழ வேண்டுமே ஆனால் எனக்கு சில நிபந்தனைகள் வேணும் எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கு ஆமா அதை நீங்க கொடுத்தால் நான் இந்த முத்தாறு ஏத்துக்கிடுவியா ஆமா நான் இந்த முத்தாரி இந்த கைலாசத்தை விட்டு முப்புராதியர்களுக்கு அம்மாவாக நான் போவேன்னு சொல்லுதா அப்ப பார்த்தார் பகவான் உனக்கு என்னம்மா வேணும் என்று கேட்க அப்ப என் ஆதிபராசக்தி அகிலாண்ட கூடி என் அழகு முத்தாரம்மா சிவள் விளை புதூரிலே சீரும் சிறப்புமாக கோயில் விளைவிழாவை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அழகு முத்தாரம்மா அவ உச்சி மாகாளி பேச்சியம்மா மாரியம்மா சந்தனமாரி கடமாரி அக்கினி மாரி ராஜராஜேஸ்வரி அம்மா அவ என்ன கேட்க பாருங்க என்னையா கேட்கிறா அல்லவா எனக்கு என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் கொல்லுவாரம் வெல்லுவாரம் கோடி வர கல்வாரம் கோடி வரங்கள் வேணும். வரங்கள் வேணும். ஆத்மவரம் அழிக்குவரம் 1000 கோடி வரங்கள் வேணும். 1000 கோடி வரங்கள் வேணும். சண்டை செய்ய எனக்கு படைகள் வேணும். வேதாள படைகள் வேணும். அது மட்டுமா? வேற என்ன? ஆமா. நான் முப்புறம் போக வேண்டுமானால் என்னுடன் பிறந்த என் அருமை தங்கையர்கள். தங்கையர்கள் யாரு? யாரு? என்னோடு உடன் பிறந்த என் அருமை தங்கையர்கள் 64 பேர்களை என்னோடு வர வேண்டும். ஆமா 64 பேர் வர வேண்டும் என்று
என் அழகு முத்தாறு ஆண்டவன் பகவானிடத்திலே கேட்ட உடனே பகவான் பார்த்தார் இவனை எப்படியாவது அனுப்பி வைக்கணும் அங்க ஆமா 3 பேரும் தாய் இல்லாம இருக்கா இங்க வந்து நிக்கா 64 பேரை கூட்டிக்கிட்டு வந்து நிக்கா எப்படியாவது அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் அவர் சரி என்று சம்மதித்து தாயான முத்தாருக்கு கேட்ட வரங்கள் பார்வதியால் தங்கைக்கு பகவானவர் வரம் கொடுத்தார் ஆண்டவன் பகவான் சொல்லி இவர் கேட்ட வரமனைக்கும் ஆண்டவன் பகவான் கொடுத்தார் உடனே 64 அம்மன்மார்களோடு ஆதிபராசக்தி அழகு பார்வதியாரிடத்திலே விடைகளை பெற்றுக்கொண்டு தாயான முத்தாரம்மா பேச்சியம்மா உச்சிமாகாளி சந்தனமாரி நிறமாரி அக்காலங்கை 64 பேர்களும் எங்க வரவாருங்க முத்தாருக்கு அழகான தங்க பல்லக்கை வரவழைத்து அந்த பல்லக்கை சுமப்பதற்காக ஆண்டவன் பகவான் பூதங்களை அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்த உடனே முத்தாறு அந்த தங்க பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு பரமன் தேவியான பார்வதியின் மறு அவதாரத்தில் இருக்கும் என் பராசக்தி முத்தாரம்மா எங்க வாரமாருங்க கையிலை வீட்டு பொன்கைகளை வீட்டு அவர்கள் பாறை கூடி அவர் தருண சங்கிலி பால வீட்டு தாயான முத்தாரம்மா நல்ல பல்லக்கீழே ஆதிபராசக்தியவா உடனே ஓடி வாரா கொஞ்சம் பிரியாணி திங்கன்னா அந்தது அங்க வச்சு கேட்ட கூட அழகான பண்டிகைலாம் அவன் எங்களுக்கு எது கொடுக்கணும் இருக்கோ அதுதான் கிடைக்கும். அழகான பண்டிகைலாம் சாதாரண சிலையா சரி கணக்காணி பார்த்துட்டு எத்தனை வருடம் கொடுக்க ஒரு நேரத்திலே கிட்ட நேரம்லாம் அவன் நினைப்போம்ல. சரி 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 ஆகையால் ஆதிவள்ளி கைலாசம் விட்டு பல்லக்கு அப்படியே வருது வரும்போது முத்தாரம்மா அங்கங்க அசைஞ்சு ஆடி அசைஞ்சு வரக்கூடாது ஏர் வழியில தான் போகணும்னு பகவான் கிட்ட வரமா வாங்கினா பாரு பூதம் அத்தனை பூதங்களும் தாய் முத்தாரம்மா வாராள் என்று மலையான மலைகளை பூதம்
தீருமா முத்தாரம்மா வாராளென்று வாராளென்று முத்தாரம்மா வாராளென்று வாராளென்று அம்மா நேர் வழியில போனா அங்கங்க ஆடி அசைஞ்சு போக கூடாது ஆமா வழியில இருக்கிற மழையெல்லாம் உருட்டி உருட்டி வரமா போடுது அது மட்டுமா என்னையா மற்ற பூதமானது ஆமா கடல்ல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து முத்தாறு வார பாதை எல்லாம் தொழிக்கு என்னையா இன்னைக்கும் இந்துக்கள் முறைப்படி ஆமா கடல் நீர் எடுத்து ஆமா வீட்டுல தெளிச்சோம்னு சொன்னா வீட்டுல இருக்கிற கெட்ட சக்தியா இருக்கட்டும் தீட்டு இருந்தாலும் அந்த தீட்டு போகும்னு சொல்லுவாங்க பாருங்க ஆமா இன்னைக்கும் இப்ப தாய் தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது ஆமா பாவநாசம் குற்றாலம் போனாலும் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா அது ஒரு தனி மகிமைதான் கடல் தண்ணிக்கு கடல் தீர்த்தத்துக்கு ஆமா அவ்வளவு ஒரு மகிமை உண்டு அதுக்கு ஒரு தனி சக்தி உண்டு ஆமா அதையினால் அம்மா முத்தாரம்மா வாரபோது வருகின்ற பொழுது பார்த்தார்கள் முப்பராதியர்கள் 60 அழகு பல்லக்குல முத்தாறு முன்னாடி வார ஆமா 64 அம்மன்மார்களும் வரிசையா பின்னாடி நடந்து வாராங்க தெய்வமரம் பக்கத்துல வாராங்க பாரு ஆமா தெய்வமரம் பக்கத்துல இருக்க முத்தாறு வச்ச பிள்ளைகள் முப்பராதி 3 பேரும் பார்த்தா அண்ணா நீலாவாயா ஆமா ஐயா ஆதித்தா அங்க பாரு ஆமா பாரு என்ன அப்பா நந்தி பகவான் நம்மள இந்த வில்வ மரத்தடியில உட்கார வச்சுட்டு போகும்போது ஆமா என்ன சொல்லி விட்டுட்டு போனாரு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வில்வ மரத்துக்கு கீழே நம்மள உட்கார வச்சுட்டு நந்தி பகவான் போயிருக்காரு ஆமா அதாவது ஆமா கைலாசம் போயிட்டு வரதுக்குள்ள இந்த காட்டுக்குள்ள ஒரு கதை நடக்கும் உனக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொன்னார்களா ஆமா அதையினால் என்ன அண்ணா ஒருவேளை நம்ம அம்மா முத்தாரம்மா வருது சத்தம் கேக்கு ஒருவேளை முத்தாறு வாரத்தான் நந்தி பகவான் சொல்லியிருக்கலாம் ஆமா இப்படியே இந்த மரத்துக்கு கீழே அமைதியா இருந்தோம்னு சொன்னா அம்மா வாரது நம்மளுக்கு தெரியாது ஆகையினால் ஆமா போறவள ஆமா சத்தம் கொடுத்து கூப்பிடணும் என்று அழகு முத்தாரம்மாளை என்னையா வயிறு பசிக்குன்னா சோறுன்னு கேட்டாதான் கிடைக்கும் நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கோம் கண்டிப்பா கிடைக்காது அவனுக்கு வயிறு பசி இல்ல கொடுக்க அவன் பாட்டுக்கு இருக்கான் ஆமா அப்படின்னு சொல்லி நம்மள பேசுவாங்க அதே இடத்துல ஆமா எனக்கு வயிறு பசிக்கு சாப்பிடுறதுக்கு இருந்தா கொடுங்கன்னு சொன்னா நம்ம கேட்டதை விட அதிகமா தருவாங்க அதையினால் தாயான முத்தாறு வருவதை பார்த்த முப்பராதியர்கள் 3 பேர்களும் அண்ணன் தம்பி 3 பேர்களும் முத்தாறு ஓடி வந்து வழி மறிக்க என்ன சொல்லி வழி மறிக்கின்றார் சொல்லுகின்றார் அம்மா முத்தாறு அன்னை இல்லை